ஆன்மீக துளிர்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அபிராமி அந்தாதி பதிகம் 24 நோய்கள் விலக. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா 16 அப்படி என்ற எண்ணுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் அதிகங்க. பெரியவங்க கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்த்துவாங்க. அதாவது ஒருவருக்கு புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், செல்வம், தானியம், பாவ புண்ணியம், இன்பம், அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, நீண்ட வாழ்நாள் போன்றவை. இதை அனுபவிக்கணும்னா ஒரே ஒரு செல்வம் கண்டிப்பா தேவை, அதாங்க நோயின்மை. உடல் நலத்தோடு வாழ்ந்தால்தான் மட்டும் இந்த 16 செல்வங்களை நாம் அனுபவிக்க முடியும். உடல் நலத்துடன் கூடிய வாழ்வு பல கோடி மதிப்புடைய சொத்துக்கு சமமானதாகும். அதற்கான பாடல் தாங்க இந்த பாடல். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரின் பத்மபாதம் பணிந்த பெண்ணே. இந்த பாடலை பாடுங்க, ஆரோக்கியமா இருங்க. இந்த பாட்டுடைய பொருள்: சுடர்விடும் மாணிக்கமே, அம்மாணிக்க மணியிலே ஒளிக்கும் ஒளியே, ஒளிரும் அம்மாணிக்கங்கள் பதித்திட்ட ஆபரணமே, அந்த ஆபரணங்களுக்கு எழிலூட்டும் எழிலே, நின் பாதங்களை தொழாதவருக்கு தொடர்ந்து வரும் துன்பமே, பணிந்தால் பிறவி பெரும் துன்பத்தை அகற்றும் மாமருந்தே. அமரர்களுக்கு பெரு விருந்தாய் திகழ்பவளாகிய அபிராமி அன்னையின் பாத கமலங்களை வணங்கி வழிபட்ட பின்னர் வேறு எந்த தெய்வத்தையும் மனதாலும் தியானிக்க மாட்டேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.